தொடர் விடுமுறை மற்றும் மின்சார ரயில் ரத்து காரணமாக சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தொடர் விடுமுறை மற்றும் இந்த மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக தாம்பரம் மேம்பாலம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது தற்சமயம் நிலவி வருகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்னையின் மையப்பகுதிக்கு மற்றும் சென்னை கடற்கரைக்கும் செல்வதால் தனது சொந்த வாகனங்களிலும் பேருந்துகள் ஆகியவற்றும் கூட்டமாக பயணித்து வருகின்றனர். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் தற்சமயம் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் தற்சமயம் பயணித்து வருகின்றனர். மற்ற வாகனங்கள் இந்த ஆமை வேகத்திலேயே நகர்ந்து செல்லும் நிலையானது நிலவி வருகிறது. சுதந்திர தின கொண்டாட்டம் அரசு அலுவலகங்களில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் போதிய காவலர்கள் இந்த பகுதியில் பணியில் இல்லாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் எதிர் திசையில் பயணிப்பதாலும் கார், பேருந்து போன்ற பிற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தாம்பரம், முடிச்சூர், தாம்பரம், மேடவாக்கம், தாம்பரத்திலிருந்து சென்னை ஜிஎஸ்டி சாலை என 4 புறமும் இந்த வாகனங்கள் நகர முடியாமல் தற்சமயம் நின்று கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து காவலர்கள் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தால் மட்டுமே வாகனங்கள் சிரமமின்றி பயணிக்க முடியும். நீண்ட நேரமாக பல கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என இருசக்கர வாகனத்திலும் இந்த நீண்ட நேரமாக காத்திருந்து வருகின்றனர். போதிய காவலர்கள் இல்லாத காரணத்தினாலேயே இந்த பகுதியில் இத்தற்சமயம் இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக இந்த ட்ராக், அதாவது ரயில்வே பாதைகள் வேலை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் மின்சார ரயில்களில் பயணிக்க முடியாத பயணிகள் தனது சொந்த வாகனங்கள், பேருந்துகள் என போகியவற்றில் கூட்டமாக பயணித்து வருகின்றனர். இதனால் அதிகப்படியான வாகனங்கள் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாலும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது.